வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. செங்கோட்டையனுக்கு தேடி வந்த நல்ல செய்தி. அதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்ட செயலாளர்கள் 5 எம்எல்ஏக்கள் தற்பொழுது டிவிகேவில் இணைந்து விட்டார்கள். செங்கோட்டையன் தலைமையில் அடுத்த எம்ஜிஆர் அவர்களது கட்சியாக தாவேகாதான் நிகழும். விஜய் அவர்கள்தான் முதல்வராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திமுகவிற்கு எதிராக அதிமுக போல் சிறப்பாக தமிழக வெற்றிக் கழகம் செயல்படும். தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுக எடப்பாடி சரியான ஒட்டுமொத்தமான நன்மைகளையும் மக்களுக்கு செய்யாமல் திமுகவின் பீட்டிமாக செயல்படுகிறார். தேர்தல் முடிந்த பிறகு திமுகவுடன் கைகோர்த்து ஆட்சியை அமைக்கலாம் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமியை இனி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிதான் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது டிவிகேவில் இணைந்து வருகிறார்கள். இதை பற்றி செங்கோட்டையன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டபொழுது, எம்ஜிஆர் அவர்களது வழியில் விஜய் அவர்கள் செயல்படுகிறார். முதல்வராக 27 நாட்கள் சிறப்பாக ஆட்சியை நடத்தி வருகிறார். இனி தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்கட்சியாகவோ ஆளும் கட்சியாகவோ வருவதற்கு வாய்ப்பு இல்லை, 3வது கட்சியாக அமையும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக இருந்த இடத்தில் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் வந்துவிட்டது. இனி தமிழ்நாட்டில் திமுக வர்சஸ் தாவேகா என்ற போட்டிதான் நிகழும் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அன்று என்னை கட்சியிலிருந்து நீக்கியது மிகப்பெரிய வருத்தம் அளித்தது. அன்றைக்கு நான் பணத்திற்காகவோ பதவிற்காகவோ திமுகவில் இணைந்திருந்தால் நிச்சயம் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியில், ஜெயலலிதா அவர்களது ஆட்சியில் எனக்கு கொடுத்த மரியாதை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களும் என்னை புறக்கணித்திருப்பார்கள். ஆனால் நான் பதவிற்காகவோ பணத்திற்காகவோ திமுகவுடன் செல்லவில்லை. மாறாக வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் அவர்களது ஆட்சியை கொண்டு வர வேண்டும், திமுகவின் ஊழலை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தேன். விஜய் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்றும் இரவும் பகலுமாக கட்சிக்காக உழைத்தேன். தற்பொழுது ஆட்சியையும் அமைத்துவிட்டோம். விஜய் அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கைக்காக நான் உழைத்தேன் என்றும் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளனர். இதனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி, ஆட்சி அமைந்த பிறகு 3 முக்கியமான துறைகள் நீங்களே தேர்வு செய்யுங்கள் என்று என்னிடம் முதல்வர் விஜய் அவர்கள் தெரிவித்தார். எனக்கான தகுதி என்ன, என்னால் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதற்கேற்பதான் பேரிடர் மேலாண்மை அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டு இறுதியிலும் வெள்ளம் மற்றும் ஒட்டுமொத்தமான மக்களின் பாதிப்புகளை நான் நன்கு உணர்ந்தவன். அது இனியும் நடக்கக்கூடாது என்பதற்காக அந்த துறையை நான் கேட்டு பெற்றேன் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இனியும் அதிமுக ஆட்சியை அமைப்பது மிகப்பெரிய கடினம். இனி ஒவ்வொரு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதிராக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுப்பார்கள். எம்ஜிஆரது மரபு விஜய் அவர்களது மரபாக மாறிவிட்டது. எம்ஜிஆர் அவர்கள் எப்படி திமுகவை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது விஜய் அவர்கள் மூலமாக நிச்சயம் நடைபெறும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் அதிமுகவின் எதிர்கால அரசியல் எப்படி மாறப்போகிறது என்ற ஒரு கேள்வியிற்கு அது நிச்சயமாக என்னிடம் அதற்கு பதில் இல்லை. ஆனால் மக்கள் புறக்கணித்ததன் காரணமாகத்தான் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது. அதிமுகவின் எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்து தைரியமாக விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயம் நல்லவர் என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஆதரவுகளை கொடுக்கிறார்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் என்றும் கூறப்படுகிறது. இனி எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து விஜய் அவர்களை தோற்கடிப்பதற்கு கூட்டணி வைக்கலாம். அப்படி வைத்தாலும் கூட எம்ஜிஆர் அவர்களது மரபுபடி விஜய் அவர்கள் நிச்சயம் துணிச்சலாக அவர்களை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் நிலைத்து நிற்பார் என்றும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார்.
நிச்சயமாக அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் செங்கோட்டையன் அவர்கள் நீக்கப்பட்ட பொழுது அதிமுகவிற்கு செங்கோட்டையன் அவர்கள் செய்த நன்றியை கொஞ்சம் கூட எடப்பாடி நினைத்து பார்க்காமல் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். ஆனால் அதற்கான தண்டனைகளை தான் தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் அதிமுகவிற்கு எதிராகவே அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இனியும் அதிமுகவின் முக்கியமான நிர்வாகிகளை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் அதிமுகவின் மூத்த தலைவர்களாக இருந்த ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் வெளியேறிவிட்டார்கள். முக்கியமாக எடப்பாடியும் நீக்கிவிட்டார்கள். இதனால் எடப்பாடி இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர்களுக்கு வாய்ப்பே அளிப்பாரா என்று கேட்டால் அதுவும் கிடையாது. யாரிடம் பணம் இருக்கிறதோ அவர்களுக்கான அதிகாரத்தையும் அவர்களுக்கான சேவைகளையும் தான் எடப்பாடி செய்வாரை தவிர மக்களின் நலனுக்காக எடப்பாடி ஒருபோதும் நல்ல செயல்களில் ஈடுபட மாட்டார் என்ற தகவலையும் செங்கோட்டையன் அவர்கள் கூறியுள்ளார். அதிமுக மிகப்பெரிய ஒரு பேரியக்கமாக ஜெயலலிதா அவர்கள் ஓபிஎஸ் அவர்களிடம் ஒப்படைத்தார். அந்த பேரியக்கம் கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு வரை அதிமுக நிலைத்து நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டிலேயே தோல்வியை தழுவியது. எடப்பாடி செய்த துரோகம், சசிகலாவிற்கு செய்த துரோகம், ஓபிஎஸ்ஸிற்கு செய்த மிகவும் மோசமான செயல்பாடுகள் என்ற காரணத்தினால் மக்கள் இவர்களை புறம் தள்ளிவிட்டார்கள். தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்திருக்கலாம் எடப்பாடி, கூட்டங்கள் வந்திருக்கலாம். ஆனால் அனைத்துமே பணத்தை வைத்துதான் எடப்பாடி கூட்டத்தை கூட்டினார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடம் கிடையாது. மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்து விட்டார்கள் என்று செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் ஆட்சியை எப்பொழுதோ அமைத்திருக்கலாம். ஒற்றுமை மட்டும்தான் ஒரு கட்சிக்கு வலிமை என்பதை நான் அதிமுகவில் இருந்த பொழுது எடப்பாடியிடம் கூறினேன். ஆனால் அப்படி ஒற்றுமை என்பது அதிமுகவிடம் அனைவரும் இணைந்தால் எனது பொதுச்செயலாளர் பதவியே பறிபோகிவிடுமே என்ற அச்சத்தின் காரணமாக அதை இணைக்க எடப்பாடி மறுத்துவிட்டார் என்ற குற்றச்சாட்டுகளையும் செங்கோட்டையன் அவர்கள் முன்வைத்துள்ளார். நண்பர்களை, செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது போல அதிமுக இனி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக வராது. அதிமுக இருந்த இடத்தில் தாவேகாதான் என்று செங்கோட்டையன் அவர்கள் கூறுவது சரியா தவறா, ஏற்றுக்கொள்ளலாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.